ஸோ காலை வணக்கம் நண்பர்களே, காலை வணக்கம். குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி 100 டே சேலஞ்சில் டே 87, 87வது நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சில். ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல வாக்கிங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது என்ன நண்பர்களே. ஸோ அனைவரும் வாங்க, வாக்கிங் வாங்க. நீங்கள் 128 கிலோ இருந்தேன், அப்படியே இன்ச்சாக குறைஞ்சி 111, 850க்கு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வருஷமாக இவ்வளோ தான் என்னால் குறைக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இடையில லீவு, மறுபடியும் டைம் கிடைக்கல, மறுபடியும் ஒர்க் இருந்துச்சு, அதையும் பார்த்துக்கிட்டு வாக்கிங்கும் அப்படியே கன்டினியூ பண்ணேன். 12/9/2026 இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் 2 மாதம் போனால் 1 வருஷம் ஆக போகுது நண்பர்களே. ஆனால் கொஞ்சம் டயட்டு ப்ளஸ் மாதத்தில் ஒரு 20 நாள் ப்ராப்பராக பண்ணாலும் 10 நாள் நீங்கள் அதை இதையும் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்காது. சுத்தமாக டச்சே இல்லைன்னா மட்டும்தான் உங்களால் வெயிட்டை லாஸ் பண்ண முடியாது. வெயிட் லாஸ் பண்ணுறீங்களே மசில் நல்லா உங்களுக்கு பில்டு பண்ணி கொடுக்கும். இதில் நான் கற்றுக்கிட்டேன். உடம்பை ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் 150 கிலோ கூட இருங்க, ஆனால் நடக்கணும், ஓடணும், சைக்கிள் ஓட்டணும், உட்காந்து சாப்பிட்ணும். கீழே ஒரு இடத்துக்கு கிளம்புறதுன்னா டக்குன்னு கிளம்பணும், நல்லா தூங்கணும். 5-6 மணி நேரம்னாலும் நல்லா தூக்கம் வரும், செம தூக்கம் வரும் உங்களுக்கு. வேறெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் 6 மாதத்தில் 10 நாள்லாம் வெயிட்டு 10 கிலோலாம் கிடைக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை. நான் அதனால தான் வீடியோவே போடுறதில்ல மக்களே. ஏன்னா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் போட முடியும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம எப்படியும் டீ குடிச்சிருவோம், ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தால் ஸ்மோக் பண்ணுவோம், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு இத்தனை நாளில் ரெக்கவர் பண்ணி தரங்கிறது, நீங்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஃபுட்டு கண்ட்ரோலு, ஸ்மோக் பண்ணக்கூடாது, செக்ஸ் விஷயத்தில் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும், ப்ளஸ்ஸு ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்க்குற மாதிரி 6 மாதத்தில் ரெக்கவர் ஆக முடியும். இதெல்லாம் பண்ணாமல் பொறுமையாக பண்ணிங்கன்னா குடும்பத்தையும் கவனிக்கணும், ப்ளஸ் உங்கள் தொழிலையும் பார்க்கணும், ப்ளஸ் உடம்பு ரெக்கவர் ஆகணும்னா இப்போ நான் பண்ணுறது என்னோடய லைஃப் டைம் இருக்குன்னு நண்பர்களே. ஏன்னா நான் 6 மாதத்தில் பண்ணிவிட்டு நிறுத்திட்டேன்னா மறுபடியும் என் மனநிலை பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, தொழில் நஷ்டம், மறுபடியும் எனக்கு அந்த இதுக்கே போயிடும் மனநிலை. இப்போ நான் பாருங்கள், 1 வருஷமாக நடக்கிறேன். கரெக்டாக நான் 6 கிலோமீட்டர் நடந்தால் மட்டும்தான் வீடியோ போடுவேன். சும்மா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்துக்கிறேன் அன்றைக்கெலாம் வீடியோலாம் போட மாட்டேன். ஸோ அந்த நாள் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த நாள் எனக்கு மைண்ட் செட்லாம் அதில் போகாது. பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, கடையில் பிரச்சனை, பசங்க பிரச்சனை பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க, அப்படிங்கிற கடன் பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு வராது. நம்ம ஏன்னா வாக்கிங் போகிறோம், ஜிம்முக்கு போகிறோம், கொஞ்ச நேரம் பண்ணாலும் நம்ம அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுதான் மக்களே, நீங்கள் இதிலிருந்து இந்த அடிஷ்னலேருந்து ரெக்கவர் ஆகணும்னா நான் பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருங்க, வருஷம் பூரா பண்ணிக்கிட்டு இருங்க. அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் இதில் போயிடும். ஒன்றும் இல்லை, நான் இந்த 6 கிலோமீட்டர் நடக்கிறேன். இந்த 6 கிலோமீட்டர் நடக்கும்போது என் உடம்பு என்ன சொல்லுதோ அதான் பண்ணுவேன். என் மைண்டில் எதுவுமே இருக்காது. ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட்டு குடித்தேன். இந்த 1 வருஷத்தில் ஏன்னா கடைசி 6 மாதத்தில் 1 பாக்கெட்டுக்கு மாறிச்சு. இப்போ குடிக்கவே தோண மாட்டேங்குது. குடித்தா ஓட முடியாது, காலையில் ஜாக்கிங் பண்ண முடியாது, ரன்னிங் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அது ஒன்று. நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டேன்.
ட்ரிங்க்ஸ் எப்பயுமே சாப்பிட்றதில்ல. 12 வருஷம் 5 வருஷம் ஆக போகுது. குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீ கத்துறையா, கத்திட்டு போ. ஏன்னா காலையில் வாக்கிங் போகணும், ஜிம்முக்கு போகணும், கடையை பார்க்கணும், கடையில் ரெக்கவர் பண்ணணும், கடையை ரெக்கவர் பண்ணணும், என்னையும் ரெக்கவர் பண்ணிக்கணும். அதான் மக்களே. கடையில் 6 பேர் வேலை செஞ்சாலும் நான் இன்றைக்கி என்னுடைய வேலையை செய்யலைன்னா அந்த 6 பேர் செய்ய மாட்டாங்க. அது என் மனைவி புரிஞ்சிக்க மாட்டாங்க. என் மனைவி நான் என்னமோ ஜிம்முக்கு போகிறேன், வாக்கிங் போகிறேன், ஏதோ சும்மா போயிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வரேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது மக்களே. 128 கிலோவை தூக்கிட்டு நான் நடக்கிறேங்கிறது ஒரு தண்ணி குடத்தை தூக்கிட்டு வயிற்றில் வச்சுக்கிட்டு சுற்றுற மாதிரி சுற்றுறேன். அதிலிருந்து ரெக்கவர் ஆகுறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களுக்கு தெரியாது, சுற்றி இருக்கிறவங்களுக்கெலாம் தெரியாது. ஸோ கைஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, நிறைய பேசலாம். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவு செக்ஸ் படம் பார்க்காதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க, ட்ரிங்க் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீ சொல்கிறதுக்கு நீ ஓகே இதுமான்னு கேட்டால் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் நடக்க உடம்பு மேலே கவனம் வந்துருச்சு. ஏஜ் 43 வயசு ஆகுது. ஸோ அந்த ஏஜ் வந்து அப்படியே வாக்கிங் ஜாக்கிங் ரன்னிங் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துச்சு. சாயந்தரம் ஜிம்மு, இடையில வேலை. ஸோ நிறைய பேர், அதாவது நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, சின்சியராக இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஒரு மோட்டிவேஷனாக உடம்பை குறைக்கணும், நாமளும் ஒரு புது மனிதனாக வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சாரி கேஸ், ஏதோ ரொம்ப அதிகமாக பேசுதுன்னா மன்னிச்சிங்க. ஏன்னா இன்றைக்கி 87வது நாள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இவ்வளோ லென்த் வீடியோ போடுறேன், இல்லைன்னா போட மாட்டேன். சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை அப்படியே போட்டு நான் வாக்கில் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி என்னமோ உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அதனால் கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு லென்த்து வீடியோ போட்டு அப்படின்னு. அவ்வளோதான் கைஸ். நல்லா கோபம் வந்தால் ஸ்பீடாக நடங்க. இதுதான் நமக்கு கொடுக்குற ஆண்டவன் கொடுக்குற ட்ரீட்மெண்ட். வயசானதுக்கப்புறம் என்னடா நம்ம அங்கே போகல, இங்கே வரல, உடம்பை கவனிக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இருக்கிற முடியும் சந்தோஷமாக இருப்போம் மக்களே. காசும் முக்கியம்தான், பணமும் முக்கியம். எனக்கு போய் கோயிலில் சாமி கும்பிட்டா கூட 100 ரூபா தட்டில் போடணும். ஸோ அதுக்காவது பணம் வேணும். பணமும் சம்பாதிங்க, உடம்பு கவனிங்க, ரெண்டுமே முக்கியம். குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் பத்தலான்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளோ வேலை செஞ்சேனாலும் நீ என்னத்தை வேலை செஞ்சேன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு உங்கள் உடம்பை கவனிங்க கைஸ். என்னோடய ஏஜில் இருக்கிற 1984 பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இதை சொல்கிறேன். 84 பிறந்த என்னோடய ஏஜில் இருக்கிறவங்க 2 சைடு மாட்டிக்கிட்டோம். நல்லவனாகவும் இருக்க முடியல, கெட்டவனாகவும் இருக்க முடியல, நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். மேலே அப்படியும் போக முடியல, கீழே டவுன்லையும் வர முடியல. ஸோ அதனால் உடம்பையாவது பாருங்கள். நீங்கள் 50 கிலோ 60 கிலோ இருந்தாலும் சரிங்க, வாக்கிங் போங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு 70 கிலோ இருக்கிறேன், நான் உடம்பு நல்லா இருக்கிறேன்னா 7000 ஸ்டெப்பு நடங்க. 100 கிலோ இருக்கிறீங்கன்னா 10,000, 120 கிலோ இருக்கிறீங்கன்னா 12,000 ஸ்டெப்பு. இது வந்து கம்பல்சரி நடக்கணும். இது வந்து அந்த சீனா நாடு, ஜப்பான் நாட்டுக்காரன் பண்ணுறான் அதெல்லாம் இல்லை. நம்மளுடைய தமிழோட வேட்டைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, ஆதி காலத்தில் அவங்க இப்படி தான் நடப்பாங்க. டெய்லி 10 கிலோமீட்டர் நடந்து தான் வேட்டைக்கு போவாங்க. அதனால தான் தண்ணி குடம் வயிற்றுல இல்லை. தண்ணி குடம் தெரியுதுங்களா? அந்த காலத்தில் இருந்தவங்களாம் தண்ணி குடம் கிடையாது. நமக்கு தண்ணி குடம் வந்ததுக்கு காரணம் நடக்கிறதில்ல. நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, நடந்தீங்கன்னா அதில் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும், ஜீரணமாயிடும். அப்புறம் அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டு அது உங்கள் விருப்பம். எந்த ஃபுட்டு வேணுனாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் நடக்கணும், நடந்தே ஆகணும். இது வந்து
வேட்டைக்கு போகிற மாதிரி. ஆதி காலத்தில் வேட்டைக்கு போகிறதுக்காக நடப்பாங்க. உணவை தேடி நம்ம தின்ன உணவை குறைக்கிறோம், அவ்வளோதான். எப்படி ஜென்ரேஷன் மாதிரி இருக்குது பாருங்கள் மக்களே. 10 தலைமுறை ஆச்சு மக்களே இந்த உணவு நமக்கு கிடைக்க. ஸோ அதனால் உடம்பை நல்லா பார்த்துக்குங்க. அவ்வளோதான், இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். அநேகமாக 10 நிமிஷம் ஓடிடுச்சு, நீங்கள் வீடியோவும் பார்க்க மாட்டீங்க. சரி, ஓகே, பாய் மக்களே. இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். அடுத்து உங்களை நான் ஆண்டலூர் கேட்டில் சந்திக்கிறேன். ஏடிஸ்ட் இப்போ வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே. அவ்வளோதான். வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம் மக்களே, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜேர்னி இருக்கும். என்னுடைய லைஃப்பில் ஒரு ஜேர்னி நிறைய. ஒரு படமே எடுக்கலாம். 16 வயசில் ஆரம்பித்த ஜேர்னி எடுக்கலாம், நல்ல படமாகவே எடுக்கலாம். அவ்வளோ கதை இருக்குது. சரி, ஓகே, பாய் மக்களே. இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். நான் அப்படியே இப்போ 10 நிமிஷமாக வாக்கிங் தான் வரேன், ஜாக்கிங் போகல. அதனால் இப்போ நான் ஜாக்கிங் போகிறேன். ஓகே, பாய். see you, better luck next time. நான் உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.